இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு பிக் பாஸ் ஜூலி. பிளஸ் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. அது வைரல் ஆச்சு. அப்படியா? ஆமா. என்னது? 1 idiot is idiot. 2 idiot is idiots. 10,000 idiot is டிவிக்கு. அப்படின்னு போட்டு ஒரு நீங்க பீஃப் வந்து எங்க டேஸ்டா சென்னையில கிடைக்குதுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா ஆமா அந்த நான் சொல்ற நம்மளோட சேர்ந்து நம்ம பீஃப் சாப்பிடுவோம். சேர்த்து நாம வந்து பீஃப் சாப்பிடலாம். சூப்பர் ஐடியாங்க. ஓகே. பாருங்க அருமையான ஒரு இது. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டெய்லி சொல்லி விளையாடலாமா? நம்ம கடைசி 30 நிமிஷத்துல சொல்லி நம்ம அறிவிச்சு அதை வந்து பரிசன்மை அறிவிக்கலாம். 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. அப்படியா? ஆமா. யாரா இருக்குங்க? ஒண்ணு எங்க அக்கா ஜல்லிக்கட்டு ஜூலி. ஜல்லிக்கட்டு ஜூலியா பிக் பாஸ் ஜூலியா? ஜல்லிக்கட்டு ஜூலி தாங்க. ரெண்டுமே தாங்க. ஜல்லிக்கட்டுல தான் ஃபேமஸா ஃபர்ஸ்ட். ஆமா. அப்புறம் பிக் பாஸ்லயும் ஃபேமஸ், ரெண்டுலயும் ஃபேமஸ். ஜல்லிக்கட்டு பிக் பாஸ் ஜூலி, இன்னொன்னு விஜய். இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. அப்படி போயிட்டு இருக்குது பரபரப்பா. ஏன் என்ன ஏங்கறீங்க? என்ன வரவே விஜய் டிவிகே டிஎம்கே தானே கேள்விப்பட்டேன் நானு. அதெல்லாம் மாறி எல்லாம் பல நாளாயிருச்சு. அதெல்லாம் மாறி இப்போ வந்து ஒரு ஜூலிக்கும் டிவிகே பாய்ஸுக்கும் தான் ஒரே திருக்குறள் சொல்லு. திருக்குறள் அதான் எப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். வீடியோ போடணுங்கிறதே உங்களுக்கு மறந்து போச்சு. அதனால வந்து இங்க பாருங்க, அதிகாரம் வெறுவந்த செய்யாமை அப்படிங்கிற அதிகாரம் 57வது அதிகாரம். அதுல வந்து குறள் எண் வந்து 570. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்ல தில்லை நிலக்கு பொறை. வித்தியாசமா இருக்குதுங்க. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அதுவல்ல தில்லை நிலக்கு பொறை அப்படின்னா, கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கி கொள்ளும், அதே போல பூமிக்கு பாரம் வேற எதுவும் இல்லை. அதாவது சீமானுக்குங்க, கொடுங்கோல் அரசு படிக்காதவர்களை தனக்கு பக்கபலமாக்கி கொள்ளும். சீமான் வந்து படிச்சிட்டு இருக்கிறவங்களே படிக்காதீங்கன்னு சொல்லுவாரு. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு ஆளு. ஆமா. அப்போ தற்கொலைகளை பத்தி பேசியிருக்கீங்க. ஆமா. சரி, இப்ப என்ன மேட்டர்னா நிறைய விஷயம் இருக்கு. எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. இப்பயே எப்படி இருக்குன்னா இன்னும் தேர்தல் நெருங்க எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். இங்க இருந்து ஐயா மோடி வந்து இஸ்ரேலுக்கு போய் மோடிக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்கு. அதுல ஒரு சிறப்பு, இஸ்ரேலுக்கு போன முதல் பிரதமர் வந்து மோடி தான். அப்படியா? ஆமா. இஸ்ரேலை ஆதரித்த முதல் பிரதமர் ஆதரித்தவர் தான். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக செயல்படுறவரும் இந்தியாவில் இருக்கிற ஒரே பிரதமர் இவர் மட்டும்தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜூலிக்கும் ஆச்சரியக்குறிகளுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. பெண் உரிமை போராக நம்ப முடியல. டிவிகே தானே கிளம்பு. நீங்க டிவிகே ஜூலி கணபதி ஜூலிங்கிறீங்க இல்லைங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா 2 பேருக்கு இடையில தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகேன்னாருல்ல. எங்க அக்கா வந்து ஒரே அடி அடிச்சுது பாருங்க. என்னது? ஜூலி அக்கா ஒரு அடி அடிச்சுது. மொத்த பேர் வந்து டிஎம்கே மறந்துட்டு ஜூலி அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? அவர் இந்த பக்கம் திருப்பிட்டாங்க. ஆமா, அவங்க அவ்வளவுதான். ஓகே, கடிக்க போடுவாங்க. கடிக்க ஒரு ஆள் கிடைச்சிருச்சுடா. அதுக்கப்புறம் ஜாதி ஒழித்து தமிழர்களாக ஒன்று திரட்டணும்னு கட்சி ஆரம்பிச்ச எங்க மாமா தாத்தா ஜாதி பார்த்து 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 வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு. என்னங்க இல்லையாமே சொன்னாங்களே. யார் சொன்னாங்க? ரஞ்சிதா. அவருக்கு இதேதான் வேலை. அவருக்கு இதேதான் வேலை. அப்படி வந்து பண்ணிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கிறது தான் வந்து எங்களுடைய நோக்கம் அப்படின்னு வந்து விஜய் வந்து முழங்கிட்டு இருக்காருல்ல. அதுல என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதும் இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒரு 2 இதை ஒன்று எடுத்திருக்காங்களாங்க. இன்னும் எல்லாரும் பீப் சாப்பிட்டு வீடியோ போடுறாங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு கடை கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானும் ஏதோ ஒரு நாளைக்கு தரேன் சாப்பிடுவோம் கடை. நம்ம அது நம்ம கண் டைம்ல வேற போறோமா? பிஜேபி காரனை கடை சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் முழுக்க பிஜேபி காரங்க தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில இருந்து பிஜேபிக்கு 30 கோடி ரூபாய் வந்திருக்குது ஃபண்டு. கடை வச்சு, அதாவது இடி ரைடு போனதுக்கு அப்புறமா தான் பிஜேபி இதுக்கு கட்சிக்கு 30 கோடி ரூபாய் ஃபண்டு போயிருக்குங்கிறது எதார்த்தம். ஆஹா, முக்கியமான விஷயம் மறந்துட்டு. என்னது? ஐயா நல்லக்குன்னு இறந்துருக்காரு. அவருக்கு நாம வந்து இரங்கல் தெரிவிக்காம செலுத்தாம நாம் பாட்டுக்கு வந்து நம்ம பாட்டுக்கு பேசி இவனோட பேசுறதே அவருக்கு அஞ்சு செலுத்த மாதிரி தாங்க. ஆமா, இவனோட ஒழிச்சாலே இந்த நாடு நல்லா ஆயிடுமே. இருந்தாலும் ஐயா பொது உடைமை போராளி 100 ஆண்டுகளை கடந்து இந்த சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்நாளையே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்காக உழைத்த தியாகம்னா என்ன, மனிதர்களுக்காக வாழ்றதுன்னா என்ன, போராட்டம்னா என்ன, மனிதருள் மாணிக்கம், சில வார்த்தைகள்லாம் இருக்கும். மனிதருள் மாணிக்கம், தியாகச்சீலர், போராளி,
கம்யூனிஸ்ட் இப்படின்னு சில பேர்கள்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் மிக தகுதியான ஒரு ஆள் வந்து நபர் வந்து தெரிந்த ஒருத்தர், அதெல்லாம் நீ கிழிஞ்சு ஆயிருச்சு, அத்தனைக்கும் பொருந்தக்கூடியவர் அவர்தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து முழு நிறைவான ஒரு வாழ்வை வாழ்ந்து இறந்திருக்காரு. சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய அளவுக்கு 2-3 மடங்கா வந்து ஒரு இருந்திருக்காரு. அவருக்காக வாழல, அவர் குடும்பத்துக்காக வாழல, இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, சமத்துவத்துக்காக, பொதுவுடைமைக்காக வாழ்ந்திருக்காரு. அவருக்கு கலகக்காரன் சார்பாகவும் இன்னோசன்ட் டாக் சார்பாகவும் செம்மாந்த செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னங்க இப்ப டிவிக்கே டிஎம்கே தானேங்க, அது எப்படி ஜூலிக்கு மாறிச்சு முதல்ல சொல்லுங்க எனக்கு. ஒரு வீடியோ போட்டா உடனே ஜூலியா மாறிடுவாங்களா? 4 வீடியோ போட்டோம்னா டிவிக்கு சத்தியான மாத்திடுவீங்களா? அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா ஓவியா தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. யார் சொல்லுங்க பார்க்கலாம். தோழர் இவங்க தானே? தோழர் ஓவியா. சூப்பரா சொன்னீங்க. நான் கூட அக்கான்ட்ட பாருங்க. தோழர் ஓவியா. அவங்க எந்த ஓவியா சொல்லிட்டு ஜீவசக்தி ரொம்ப அவங்கள சொல்லலைங்க. அவங்க தோழர் தான். ஆனா நம்ம இவங்க சினிமாலாம் நடிப்பாங்கல்ல ஓவியா ஆர்மின்னு சொல்லுங்க. நீ ஓவியா ஆர்மி சேர்ந்தவங்க நானெல்லாம். அப்படியா? சரி சரி சரி. அவங்க பிக் பாஸ் ஓவியா. பிக் பாஸ்ல அவங்க ஓவியா என்ன வேணா ஓவியாவால் பிக் பாஸ் பெருமை கொள்கிறது அப்படிதான் எழுதுனாங்க. வச்சுக்கோங்க. அந்த ஓவியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஓவியமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, உண்மையிலே ஓவியம் தான். அவங்க வந்து விஜயை போட்டு ஒரு கட்டத்துல புழக்கும் போது விஜய்க்கும் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் இவங்களுக்கும் பயங்கர சண்டை நடந்துச்சு. அவங்க இவங்க கூட பார்ட்னர்ஷிப் படிச்சிருக்காங்களே, பிஎம்கே கூட பாட்டாளி கூச்சுதா. ஒரு வாட்டி அன்பு அழுவலையா? ஊர்ல உள்ள எவனுக்கா ஓட்டு போடுறீங்க, ஓவிய ஆரம்பிக்கலாம் ஓட்டு போய் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்னு ஓட்டு எழுதாப்புலையா? அப்ப எல்லாரையும் ஒரு காட்டிருக்காங்க அவங்களுக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பொது உடைமை சிந்தனையாளர். அவங்க எப்படிங்க? ஆமா, எப்படி சொல்றீங்க? ஓவியா வந்து பொது உடைமை சிந்தனையாளர். இவங்களுக்கு எதிர்ப்பு பேசினாலே பொது உடைமை சிந்தனையாளர். அவங்க வந்து நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட். ஓகே, கேரளாவில் இருக்கிறதுனால அது அதிகமா கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவங்க. எப்படி இல்ல நிறைய பேசியிருக்காங்க. தெரியும், அவங்க பார்வையாளர்களுக்கு தெரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் தூக்கி போட்டு மீச்சாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஓவியாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. அதுல ஓவியா வெற்றி பெற்றுட்டாங்க, இவங்க தோத்துட்டாங்க. அட போட தோத்தவங்க என்ன சண்டைன்னு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்த வந்து இந்த நாள் கூட சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அது அவங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க, அது வைரல் ஆச்சு. அப்படியா? ஆமா. என்னது? 1 idiot is idiot, 2 idiot is idiots, 10,000 idiot is TVK அப்படின்னு போட்டு ஒரு இது பாருங்க, கவனத்துக்கு போகலையாட்டு இருக்குங்க. போனாலும் தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, வைரல் அது. அப்படியா? அப்போ யாராவது உங்களுக்கு தெரியல பாருங்க. அப்புறம் என்ன வைரல்? எனக்கு தெரியல. அப்புறம் யாராவது சொல்லுங்கப்பா, எங்க தம்பிங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்கப்பா, ஆசிரியர் குறிங்க கிட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி எங்க அக்கா ஓவியா ஒண்ணு பேசி பயங்கர வைரலா இருக்கு. ஓகே, 1 இல்ல 2. ஃபர்ஸ்ட் ஒண்ண பாப்போம். என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஐயா, அந்த அக்கா ஓவியா பேசின அந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்க. 50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. ஏங்க, இது ஓவியா இல்லங்க, ஜூலிங்க. என்னங்க நீங்க ஓவியாவுக்கு ஜூலி இல்லங்க, 2 பேருமே வந்து இப்போ போராளியா தெரியல. அதனால நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். என்ன இப்படி பேசி வச்சிருக்காங்க? அவங்க கரெக்ட்டா தானே பேசிருக்காங்க. இந்த நம்ம இல்ல நம்ம இவரு சொல்லுவாப்ல, விஜய் சொல்லுவாப்ல, ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துருக்காங்களே. ஏன்னா ஜல்லிக்கட்டு பத்தி விஜய் வந்து ஜல்லிக்கட்டு காளை வந்து புல்லுக்கட்டை கொண்டு போய் சின்ன பையன் வந்து அடக்கணும், அதை பண்ணா இதை பண்ணான்னு எதையோ ஒரு கதையை வந்து உள்டாவா அடிச்சு விட்டாரு. கட்டு கீரை கட்டுங்கிற மாதிரி இவர் ஜல்லிக்கட்டுங்க, ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு டைமிங்கா இருக்குன்னு பேசி விட்டாரு. இப்ப இதம்மா என்ன சொல்லுதுன்னா, ஜூலியாக்கா என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே அவங்க ஆச்சரியக்குறிகள், அந்த ஆச்சரியக்குறிகளுக்கிட்ட இப்படி எல்லாம் கதை சொல்லி அவன் ஏதோ ஒரு மாட்டுக்கிட்ட போய் ஏதோ ஒரு காளை மாட்டுக்கிட்ட ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டுக்கிட்டே சாதா மாட்டுக்கிட்டே போய் புல்லுக்கட்டு எடுத்துட்டு போய் இவன் பாட்டுக்கு போய் அதை ஏதாவது குத்தி செத்தான்னா நீ 50 பேர் செத்தது பத்திலையே 500 பேர் சாகணுமா? அதுக்கு சொல்லிவிடும், உடனே சொல்லிவிடுமே. அதுக்கு என்னென்ன அது மாதிரி கொடுத்தானா ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. திமுக சதி, திமுகவால் தான் அவர் செத்தான் அப்படின்னு பிளாட்டா முடிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு நாஞ்சல் சம்பத்து ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்காரு.
கொடி கம்பம் மின்சார கம்பத்துல பட்டு எரிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு கொடி கம்பம் சாஞ்சி இவர் மேல விழுந்துருச்சு. அதாவது நாம் தமிழ்ல இருந்து ஒருத்தர் இங்க போனாரு. ஆமா, முகிலனா முகிலனா ஒரு பாண்டியனா ஏதோ ஒருத்தர் ஒரு பேரு அவர் தலைமையிலே விழுந்துருச்சு. அந்த தலைமையிலையா? ஆமா, கூட்டத்திலேயே தலைமையிலே விழுந்துருச்சு. இப்போ இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ வந்து ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு எதையாவது புல்லுக்கட்டை கொண்டு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன், நான் வந்து வீடியோ போடுறேன்னு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் பத்தியா அப்படின்னு சொல்லி போய் எங்கேயாவது செத்து தொலைய போறான்டா, ஏன்டா அப்படி வந்து காலமாடு கண்ணு மூடுமான வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு கண்டிச்சு வீடியோ போட்டாங்க. அதுக்கு நம்ம பெண் உரிமை போராளிகள் இருக்காங்கல்ல, யாரா தாவேக்கா விஜய் அவங்க பசங்க எல்லாருமே பெண் உரிமை போராளிகள் இல்ல, அவங்க சொல்லியிருக்காருல்ல இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன எதுக்காக போராடுறாங்க? விஜய் பாக்குறதுக்கு. என்ன போராட்டம் பண்ணீங்க? விஜய் பாக்குறதுக்கு பாம்பு டான்ஸ் போட்டு கம்பிக்கு கீழே நெளிஞ்சு போய் பார்த்தாங்க, இடுகளை பூந்து போய் பார்த்தாங்க. அவங்க போராட்டம் பண்ணது அதுக்குதான். அந்த பெண் உரிமை போராளி சீட்டு கட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த பெண் உரிமை போராளிகள்லாம் ஜூலி உள்ளிட்ட பெண்களை வந்து எவ்வளோ இழிவா பேசணுமோ அவ்வளோ இழிவா வந்து சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து டிஸ்கஷன், அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த கிளப் ஹவுஸ் அப்புறம் இதுல ட்விட்டர்ல ஸ்பேஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுல வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி பெண்களை எப்படி எல்லாம் கௌரவிக்கணும்னு ஒரு வீடியோ பேசியிருக்காங்க. சிறப்பு. அதை பாக்குறீங்களா? ஆனா அதை போட்டு விடுங்க. ஜூலியே ஒரு பைத்தியம், அது சரியான அற பைத்தியம், அதெல்லாம் எதுக்கு வாழ்றதே வேஸ்ட். அதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண நினைக்கும் போது உங்களே சீப்பா இருக்கு ப்ரோ. அது ஒரு மெண்டலு, ஒண்ணு சொல்லட்டுமா, சரியான மெண்டலு. இவ்வளவு யாராவது அந்த பீகர் அம்மாவை கூட்டு வந்தாங்க ஒரு வாட்டி, கரெக்டா அந்த டாக்டர்னு பேர் போட்டிருக்கோமே, அரை மெண்டல், அந்த மெண்டலை வச்சு ஸோ அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. அப்புறம் அந்த வைஷ்ணவி வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒன்று வந்திருக்கேன் சந்திரமுகி சத்யராஜ், ஸோ அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினேன். இப்போ புதுசா இப்போ ஜூலியை சேர்த்திருக்காங்க. சூப்பரா பேசுறீங்க. பெண்களுடைய அந்த இதை வந்து எப்படி பாதுகாக்கிறது, பெண் உரிமை என்ன, பெண்களை எப்படி மதிக்கணும், எப்படி எல்லாம் வந்து நம்ம வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி சண்டை செய்வது, களத்தில் எப்படி சண்டை செய்வது, இவனுங்களை வச்சுக்கிட்டு சரி நம்ம வந்து இவங்களையும் தப்ப சொல்ல முடியும். ஆச்சரியக்குறிகளை மட்டும் தப்பு சொன்னார். தலைமை ஆச்சரியக்குரியே வந்து பெண்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கு, என்னெல்லாம் பேசியிருக்கு. என்ன பண்ணிருக்கு? சினிமாலங்க. சினிமாலையா? சினிமாலங்க, அது சினிமா அரசியல் வேற இல்ல. அப்போ உங்க படத்தை பார்த்து பார்க்க வர்ற ரசிகர்களுக்கு நீங்க கத்து தர்ற பாடம் அதுதானா? இது இந்த பின்னாடி தட்டுறது. சினிமா முடிஞ்சு போச்சுங்க. சினிமா முடிச்சு நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டோங்க. சரி, மன்னிப்பு கேட்டு வந்தியா? நீ பண்ண சினிமால பண்ண அயோக்கியத்தனத்துக்கு யார் பொறுப்பு? கோட்ரு பத்தாது அண்டா கொண்டு வாங்குறது, பெண்களை வந்து இழிவுபடுத்தி படத்துல நடிக்கிறது, போலீஸாவே இருந்தாலும் நீ பொம்பளை அப்படின்னு பேசுறது, இப்படி எல்லாம் வந்து பேசி அப்ப அவன் அதை பார்த்து வளர்ந்து என்ன பண்ணுவான்? இப்படிதான் பேசுவான், இந்த மாதிரி ஆபாசமா தான் பேசுவான். எவ்வளவு இழிவா பேசியிருக்கானுங்க பாருங்க. இப்படியாக வந்து போயிட்டு இருக்குல்ல. இப்போ இது சொல்லிட்டு இதை பணத்திட்டு பாருங்க. அது எங்க ஐயா மோடி என்ன சொன்னாரு? அவர் முதல்ல சொன்னல. ஆமாங்க, அவர் என்ன போய் சொன்னாரு சொன்னீங்களா? முதல் வரலாற்றில் முதல் முறையாக இதுக்கு போனவர். எதுக்கு? இஸ்ரேலுக்கு போனவர். பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்தவர். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ்போ நடத்தினாங்க. அது என்னது? ஏஐ கரெக்டா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ட்ரைனிங் பத்தல உங்களுக்கு. ஏஐ ஒண்ணு பண்ணி அத உலக அளவுல இந்தியாவுக்கு வந்து பெருமையை தேடி கொடுத்து இப்போ வந்து இங்க இருந்து அந்த பெருமிதத்தோட இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. அங்க போய் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? Israel is their fatherland and India their motherland. ராகுல் காந்தி போய் இந்தியா பத்தி கேவலமா பேசினாரு, சத்தம் போட்டாங்க. இப்ப இவரு போய் தந்தை நாடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நீங்க என்ன அவங்க தான் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க நம்மளுக்கு. நான் என்ன இஸ்ரேல் நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குதா? அவர் வந்து நம்மளையும் சேர்த்து சொல்லி இருந்தா மக்கள் எதாவது அடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனா அவர் வந்து அந்த கூட்டத்தை மட்டும் சொல்லிக்கிறாரு, அவ கூட்டத்தை சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பூர்வீங்க அது.
அவளுக்கு எது பூர்வீகம் தெரியலையே. அவள் வந்து அங்கிருந்து கிளம்பி வந்தவங்க தான் எல்லாம். அப்படியா? அதாவது உலகத்திலேயே நம்ம கைபர் போலன் கணவாய் வந்து கைபர் போலன் கணவாய்க்கு அந்த பக்கம் இருந்து வந்தாங்கல்ல, அந்த பக்கம் இருந்து ஈரான், ஈராக்கு, அந்த 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 பாலஸ்தீனம் இந்த பகுதியில் வாழ்ந்த ஆரிய கூட்டம் தான். அங்கிருந்து அதுல இருந்து ஒரு கூட்டம் வந்து இங்க கிளம்பி வந்தது. அப்ப அவர் கரெக்டா தான் சொல்றாரு. ஓகே ஓகே. எங்களுக்கான ஏன்னா அவங்க வரும்போது பெரும்பாலும் ஆண்கள் தான் வந்தாங்க. இங்க உள்ள பழங்குடி பெண்கள் இவங்களோட சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய இனம் வந்து அது ஒரு கலப்பினம். அது வந்து ஒரு நாடோடி இனம். எல்லாரும் கலப்பினம். அது வந்து பாத்தீங்கன்னா நாடோடியான நாகரிகமற்ற பண்பாடற்ற ஒரு இனம் அது. அதனால வந்து என்னன்னா சொல்லிட்டீங்க. ஆமா, நாகரிகத்துல அவங்க பெஸ்ட்ங்கறாங்க, நீங்க நாகரிகமே இல்லாத வீடியோ போட்டு கட்டா எங்க என்ன கேட்டீராகன பாக்குறீங்களா? தேவநாத வேணாம். அப்புறம் பாத்துக்கலாமா? ஓகே, பாத்துக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம். தேவநாதன் தான் சொல்றாரு அவரு. ஆமா, தேவநாதன் அவங்களுடைய பண்பாடு கல்ச்சர் தானே, கல்ச்சர் கலாச்சாரம். ஓகே. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க அவாளுக்கு வந்து தாய்நாடு இந்தியா, தந்தை நாடு இஸ்ரேலு. போன முறை ஃபர்ஸ்ட் முறை வந்து போனார்ல இஸ்ரேலுக்கு, அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்னது? 2000 ஆண்டு கால உறவை புதுப்பித்திருக்கிறோம் அப்படின்னாரு. என்னது 2000 ஆண்டு கால உறவை அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து கிளம்பி வந்தவங்க தானே. ஆமா. அதுக்கப்புறம் இங்க போய் புதுப்பிச்சிருக்காங்களா உறவை. அருந்து தொப்புள் கொடி உறவு நாம் சொல்லுவோம்ல, ஈழத்தில் இருக்கிற எங்க தொப்புள் கொடி உறவும் இல்ல, அவங்களுக்கு இஸ்ரேல்ல இருக்கிற தொப்புள் கொடி உறவு. எப்படி நல்லா செட் ஆகுது பாத்தீங்களா? நமக்கு ஈழத்தில் இருக்கிற தொப்புள் கொடி உறவுனா அவங்களுக்கு இஸ்ரேல்ல இருக்கிற தொப்புள் கொடி உறவு. அததான் அவர் சொல்றாரு. எங்களுக்கு தந்தையர் நாடு இஸ்ரேல், தாய் நாடு தான் இந்தியா அப்படின்னு பேசுறாரு. ஓகே ஓகே. இல்ல அங்க இந்திய நாட்டுல உள்ளவங்க சொல்றாங்கன்னு சொன்னாரு. அப்படி சொன்னாரா? அப்படிதான் சொன்னாரு. இந்திய நாட்டுல உள்ளவங்க சில பேருக்கு வந்து இந்தியா தாய்நாடு, சில பேருக்கு தந்தையர் நாடு வந்து இஸ்ரேலு. அவர் அந்த சில பேர்ல அந்த 3% இருக்கலாம், பார்ப்பன கும்பல் இருக்கலாம், ஆரிய கூட்டம் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நாங்க இல்ல. ஓகேவா? நாங்க அதுல கிடையாது. அவர் எதை வச்சு சொல்லி இருந்தாலும் அதுக்குள்ள உள்ள அர்த்தம் இதுதான். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. பொது விவாதங்கள்லயும் ஊடகங்களையும் சந்திச்சு டிவிக்கு பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஐயோ தப்பு. அது கண்டனுக்கு என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? என்ன முன்னையாவது வந்து விஜய் தான் நடிக்கிறது இல்ல, எதாவது பாக்குறது. முன்னையாவது எச்ராஜா இருந்தாரு, அப்புறம் வந்து மாமா தாத்தா இருந்தாரு, இன்னும் பல பேர் இந்த மாதிரி இவரு இங்க தமிழிசை இருந்தாங்க, அண்ணாமலை இருந்தாரு. இதெல்லாம் எத்தனை பேர் இருக்கும்போது பரவாயில்ல, ஒண்ணு போனா பரவாயில்ல, பேலன்ஸ் பண்ணிக்கலாம், என்கேஜிங்கா இருக்கும், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் பீஸ் போய் கிடக்கு. மொத்த கூட்டத்துக்கு இவங்க தான் என்கேஜிங்கா இருக்காங்க. இப்போ பீஸ் போய் கிடக்குது. இப்போ இருக்கிற ஒரே கண்டென்ட் கடவுள் குடோன் நீங்க தான். நீங்களே சைலண்ட் ஆயிட்டீங்க. அப்புறம் என்னதான் பண்ற? தேர்தல் சுவாரஸ்யம் இல்லாம போயிரும். இல்ல நீங்க ஏதோ தப்பா பேசுறாங்க, 4 மாத்துறதுக்காக மாத்தக்கூடாது, எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கணும். ஆனா எதையும் தாங்க இதையும் சொன்னார்ல, அது வாங்குங்க, 4 வாங்குவாங்கன்னு தெரியும். இல்ல 4 காட்டுனது எப்படி பயந்துட்டு போறாங்களே. நாம் தமிழெல்லாம் 15 வருஷம் வாங்கிட்டு இருக்காங்க. வெற்றி கொண்டா விவாதத்துல உட்கார்ந்து சூர்யா வெற்றி பொழக்கிறாரு. பொழங்க ஒரு ஆண் எஸ்பி, ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் பேராசிரியர், ஒரு பெண் பேராசிரியர் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க எல்லா வேலையும். இதுல வந்து ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவங்கிட்ட விவாதத்துக்கு வரணுமாமா. இப்ப எவனையுமே ஊடகத்துல பேசாதான்ட்டாங்க. அதனாலதான் முதல்வரும் பேசுறது இல்ல. அப்படி முடிச்சிருமா? அவரும் நல்ல கண்ணு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போயிருக்காரு. நல்ல நிகழ்ச்சி இல்லைங்க, சர்ப்ரைஸ் விசிட் அடிச்ச தளபதி. நீங்க நான் கரெக்டா தான் சொன்னேன். என்னது? நல்ல கண்ணு நிகழ்ச்சிக்கு சர்ப்ரைஸா அவர் வந்திருக்காரு. நிகழ்ச்சி சர்ப்ரைஸ்னா என்ன? அது நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி இதுக்கு தானே சர்ப்ரைஸா வருவாங்க. ஆமா ஆமா, பர்த்டே கிஃப்ட் இல்ல, பர்த்டே 12 மணிக்கு கேக் வெட்டுறாங்க, அதனால சர்ப்ரைஸா வந்துட்டு போறாரு. என்ன இளவு வீட்டுக்கு வர்றது என்னடா சர்ப்ரைஸுங்கிற மாதிரி இருக்கு பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த விவாதங்கள்ல இனிமே பங்கேற்க கூடாது, பங்கேற்றாலும் அப்படி அறுத்து தள்ளி போய் அடுத்துதான் அசந்துதான் போயிடுவோம் நாங்க. உங்ககிட்ட இருக்கிறதுலயே பயங்கர மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்ற அறவேக்காடு ஆதவு, அப்புறம் வந்து கோயில் மணியா ஏதோ ஒரு மணி, அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கே ரெடியா இருக்கிறவங்க. இதுல அவரு எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சுங்க.
ஏன் தெரியுமா பேசக்கூடாதுங்கிறாங்க? ஏன்னா நான் எப்படி கட்சி ஆரம்பிச்சுட்டு 2 வருஷமாக நான் எந்த பத்திரிக்கையும் சந்திக்காமல் அமைதியாக நான் பாட்டுக்கு போனோமா, பஸ்ஸை நிறுத்தினோமா, அது மேலே 4 பேரை கொன்னோமா, பஸ் மேலே ஏறினோமா, ஏதோ வந்து ஸ்கிரிப்டை கொடுத்தாங்கன்னா எழுதி பேசணுமா, திரும்பி வந்தோமான்னு இருக்கணும். நான் எப்படி ஊடகங்களை சந்திக்காமல் அமைதியாக இருக்கிறேன்? நீங்கள் ஏன்னா போய் அங்கேயும் வந்து இதையும் பேசி ஏன்னா மானத்தை வாங்குறீங்க? அவன் பேச மாட்டானு தான் நிப்பாடுறாங்க. பேசுறதுனால பிரச்சனை இல்லை, கேள்வி கேட்டா அது வந்து ஓட்டுறாங்க இவன மாதிரியே, அதனாலதான் போக வேணாங்கிறாங்க. நல்லா பேசுறதா போகும்பாங்கல, ஒழுங்கா பேச மாட்டாங்க இவங்க. அதுதான் சொல்றேன், இப்ப வேணாம் இந்த பிரச்சனை நமக்கு வேணான்ட்டாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல ஜூலி இன்னொரு வீடியோ போட்டிருக்கு. என்ன வீடியோ என்ன தெரியுங்களா? இந்த ஆச்சரியக்குறிகள்லாம் போய் ஜூலியை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுறாங்கல்ல, அதுக்கு இப்போ வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னு? விஜய் சார், நான் வந்து உங்களை இப்போ விமர்சித்து வீடியோ போட்டேன், நீங்கள் வந்து என்ன வந்து பேசுங்க, என் ஃபேமிலியில் உள்ளவங்கள மற்றவங்கள இவங்களெல்லாம் வந்து இப்போ உங்கள் ஆளுங்களாம் கடிச்சு வைக்கிறாங்க, நீங்கள் என்ன பழி வாங்குறதா இருந்தா என்ன மட்டும் பழி வாங்குங்க, நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா எங்கேயாவது ஷூட்டிங்கில் இருப்பேன், நீங்கள் என்ன மட்டும் பழி வாங்க சொல்லுங்க அப்படின்னு விஜய் போட்ட மாதிரியே ஒரு வீடியோ போட்டிருக்கு. ஓகே, அந்த வீடியோ பார்க்குறீங்களா? போடுங்க, அந்த வீடியோ போட்டு விடுங்க. விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைனா என் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ள இழுத்து போட மாட்டேன். விஜய் விசஸ் ஜூலி. புரிஞ்சிச்சா? நல்லா இருக்கு, விஜய் விசஸ் ஜூலிங்க. இது பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்ப வந்து விஜய் எதிர்த்து வந்து ஜூலி வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் தேவையே இல்லை. நல்லா இருக்குங்க. அது டிவிக்கேவை ஹேண்டில் பண்றதுக்கு ஜூலியே போதுமானது அப்படின்னு ஜூலி நிரூபிச்சிருக்காங்க. ஓகே, ஏன்னா எல்லாரும் இப்ப திமுகவா மத்த கட்சியெல்லாம் விட்டுவிட்டு இங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்ப இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, கேரளா ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, கேரளா ஸ்டோரி எல்லாம் ஒண்ணுதான் விடுங்க. ஸ்டோரியா காஷ்மீர்ல ஃபைல்ஸ், ஓகே, கேரளால ஸ்டோரி, கேரளா ஸ்டோரி 2 அப்படின்ட்டு ஒருத்தன் எங்கேயோ வடநாட்டுல இருந்து வந்து ஒரு படத்தை எடுத்து வச்சு அது ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டு அந்த ட்ரெய்லர் வந்து போட்டு பொளக்குறாங்க. இந்த பீஃப் நானும் தேடுறேன், நாமளும் ஒரு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடலாம். என்ன பீஃப்? மாட்டுக்கறிங்க, மாட்டுக்கறி நாமளும் ஒரு வீடியோ எடுத்து போடலாம். கேரளா ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாட்டுக்கறி ரீல்ஸா போட்டு தள்ளுறாங்க. சூப்பர். பார்க்க நமக்கு வேற வந்து என்னடா இது இப்படி இருக்குதுன்னு போடலாம். இது சாப்பிடலாம்னு பார்த்தா கடையில வந்து நமக்கு டைமுக்கு கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டா நல்ல கடை இருந்தா யாராவது ரெஃபர் பண்ணுங்க. சென்னைக்குள்ள எங்கேயாவது நல்ல மாட்டுக்கறி வந்து ரீல்ஸ் எடுத்து போடுற மாதிரி டேஸ்டா இருக்கு. கடைசியில வந்து சொன்னீங்களா பாப்பாங்களாங்க. நம்ம வீடியோ 5 நிமிஷம் பார்க்கறதே பெருசு, 28வது நிமிஷத்துல வந்து பீஃப் சொல்லுங்கன்னா அங்க இத கட் பண்ணி முன்னாடி வைக்க சொல்ற எடிட்டர் சார். அதுக்கு இல்ல அப்படி இல்ல, நீ இங்கே வைங்க. நம்ம தான் இப்ப இந்த வீடியோ எவ்வளவு யாரு பாத்துறாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு பரிசீலிச்சு. ஆமா, நீங்க பீஃப் வந்து எங்க டேஸ்டா சென்னையில கிடைக்குதுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா ஆமா அந்த நான் சொல்றேன் நம்மளோட சேர்ந்து நம்ம பீஃப் சாப்பிடலாம். சூப்பர் ஐடியாங்க. ஓகே, பாருங்க அருமையான ஒரு இது. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டெய்லி சொல்லி விளையாடலாமா? நம்ம கடைசி 30வது நிமிஷத்துல சொல்லி நம்ம அறிவிச்சு அதை வந்து பரிசீலனை அறிவிக்கலாம். அதனால நம்ம கேரள மலையாள சகோதரர்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது உலகம் முழுவதும் இருக்கிற நம்மளுடைய பார்வையாளர்களும் அவங்க பீப் சாப்பிட்டு அதுக்கான வீடியோ எடுத்து வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுக்கிறோம். நாங்களும் வந்து அதை எடுத்து போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.